கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, விஜய் மாநாடு, இரண்டாவது மாநாடு, மதுரை மாநாடு அப்படின்னு பல பேர் சொல்லலாம். அதை பற்றி தான் உரையாட போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு வாரமாகவே பயங்கர ட்ரெண்டிங்காக இருந்துச்சு இந்த செய்திகள்லாம். இப்போ திடீர்னு ஒரு ஐப் வந்தது மட்டும் இல்லாமல், காலையிலே கடுமையான வெயில், தொண்டர்கள் ஒரு பக்கம், ஒருத்தர் இப்போது இறந்துருக்காரு, மயக்கம் போட்டு விழுந்து இறந்துருக்காரு. அதே சேம் டைம் வெயில் தாங்க முடியாமல் தொண்டர்கள் பயங்கரமாக அங்கே கீழே போட்டிருக்கிற அந்த அந்த பாதுகாப்பு கவரெல்லாம் எடுத்து தலைக்கு போட்டுக்கிட்டாங்க. அந்த மாதிரியான இதெல்லாம் போச்சு. விஜய் எப்போ தான் பேசுவார், விஜய் எப்போ தான் பேசுவார்ன்ற மாதிரி ஒரே அலைமோதும் கூட்டம். இன்னும் சொல்லப்போனால் அரசியல் திருவிழா. அந்த திருவிழாவில் விஜய் என்ன பேச போகிறாருன்றது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பாகவும் பார்வையாகவும் ஊடகங்களோட பார்வையாகவும் இருந்துச்சு. முதல் ஆதவ அர்ஜுன் பேசினார். ஆதவ அர்ஜுன் சில விவரங்கள்லாம் சொன்னார். அதே சமயம் நிர்மல்குமார் இங்கே சீனியர் லீடர் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுக்கு உண்மையிலே அவர் பேசின விதங்கள் உண்மையிலே ஒரு விஜய் கட்சியிலிருந்து ஒரு சீனியர் லீடருக்கான ஒரு உரையாடல் எப்படி நிகழ்த்தினார்ன்றது உண்மையாக அருமையாக நிகழ்த்தினார். எந்த மாதிரி நிகழ்த்தினார்னா, பொன்முடி ஓசி பஸ்ன்னு சொன்னார், அவர் சீனியர் லீடரா. இங்கே மூர்த்தி என்ன ஊழல் பண்ணுறாரு, அவர் சீனியரா. அப்படி பல்வேறு திமுக அமைச்சர்கள் பண்ணுற ஊழல்களில் அக்யூரேட்டாக சுட்டி காட்டி பேசினார். உண்மையிலே அது ஒரு அரசியல் உரையாடலாக இருந்துச்சு. அது உண்மையிலே அதை வரவேற்க வேண்டிய விஷயம் கூட. ரெண்டாவது பட்சம் இவர் அருண்குமார் பேசினார். அவரும் அவருக்கு உரித்தான பாயிண்ட்டை நிறைய விஷயங்களை முன் வச்சு பேசினார். ஆனந்த் சார் பேசினார். அவர் பேசின வாதங்கள் அவர் ஒரு முழக்கத்தை மட்டும் வாசிச்சுட்டு போனார். அப்படி ஒன்றும் அவர்கிட்ட அரசியல் பேச்செல்லாம் அவர்கிட்ட இதுவரையும் எப்பவுமே இருந்தது கிடையாது, இப்பவுமே கிடையாது. அதே மாதிரி ராஜ்மோகன் வரவேற்பு உரையாக இருக்கட்டும், விஜய் வரவேற்றது, சில அவர் பேசுனது எல்லாமே ஓகே தான். ஆனால் கொஞ்சம் மிகுதியாக புகழ்கிறாரோ, வானவளவு வார்த்தைகளை பயன்படுத்துகிறாரோ அப்படின்ற மாதிரி. ஏன்னா உண்மைக்கு நெருக்கமாகவும் சில விஷயங்களை கரெக்டான விவாதமாக எடுத்து வச்சா அவரோட விவாதங்களும் மெருகேறி இருக்கும் அப்படின்றது தான் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவும் இருக்குது. அப்புறம் விஜய் ரேம்பாக் வந்தார். ரேம்பாக் உள்ளேருந்து அங்கேருந்து வரும்போதே, விக்ரவாண்டியம் ரேம்பாக் வரும்போது யாரும் மேலே ஏறல. அதுவும் ஒரு சில பேர் ஏறினாங்க, ஆனால் இந்த அளவுக்கு கிடையாது. ரேம்பாக் வராரு, தொண்டர்கள்லாம் ஏறி குதிக்கிறாங்க, எல்லாம் சின்ன சின்ன பசங்க. ஒருத்தர் ஒரு பையன் அப்படியே முன்னாடி வர்றான், என்ட்ரி ஆகிறான். உடனே அங்கே இருக்கிற பவுன்சர்லாம் பிடிச்சி தடுத்துட்டாங்க. விஜய் வந்த பின்னாடி ரிட்டர்ன் போகிறதுக்குள்ளேயே கூட்டம் அந்த ரேம்பாக் ஃபுல்லும் நிரம்பிட்டாங்க. ரேம்பாக்கு போயிட்டு எனக்கே ஒரு பதட்டமாயிடுச்சு, என்ன ஆக போகுது ஏது போயினா. ஒரு பக்கம் கூட்டத்தில் சாரசாரியாக விழுறான், இந்த பக்கமும் விழுறாங்க. ஒருத்தர் அங்கேருந்து ஒரு கம்பியிலேருந்து ஜம்ப் பண்ணி அந்த ரேம்பாக்குள்ளே வர்றான். அதனால் நமக்கே ஒரு பதட்டத்தையும், ஐயோ இந்த மாநாடு எப்படி முடிய போதோ, யாராச்சும் இறந்துருவாங்களோ, கூடுதல் எதுவும் ஏற்பட்டுறக்கூடாது, சேதாரம் ஏற்பட்டுறக்கூடாது, மக்கள் உயிர் ரொம்ப முக்கியமானது அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு பதட்டம். அந்த மாநாடு பார்க்கவே நமக்குள்ளே அப்படி ஒரு உணர்வு இருந்துச்சு. அந்தளவுக்கு தொண்டர்கள் இந்த அளவுக்கு இருக்கலாம், ஆனால் முடிஞ்ச அளவுக்கு தன்னை உயிர் ரொம்ப முக்கியம். ஏன்னா வெயில் கடுமையாக அடிக்குது. அதே சமயம் உங்களை நம்பி ஒரு குடும்பங்கள் இருக்குது. எவ்வளோ பேர் உங்களை நம்பி அனுப்பிட்டுருக்காங்க. உங்கள் அனுப்பின வீட்டிலேருந்தே பார்ப்பாங்க, பையன் எப்படி இந்த கூட்டத்தில் என்ன நான் செய்ய போகிறான், என்ன பண்ண போகிறான்ற மாதிரி இருப்பாங்க. அதனால் உங்களுக்குன்னு ஒரு குடும்பத்தை பார்த்துட்டு தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்களுக்கு சாகச வேலை ஈடுபடாதீங்க. உங்கள் விஜய் தான், அவரே சொல்கிறாரு, உங்கள் எல்லார் வீட்டுக்கும் வரேன், எல்லாரையும் சந்திக்க போகிறேன்றாரு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான சாகச வேலைகள்லாம் தவிர்த்துருங்க அப்படின்றது தான் நம்மளோட கோரிக்கையாகவும் இருக்குது. சரி, நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக விஜய் பேச்சுக்கு போயிடலாம். விஜய் என்ன பேசினார் அப்படின்றத ஒரு கேள்வி. விஜய் வந்த உடனே ஒரு தொடக்கத்தில் எல்லாருக்கும் ஒரு வணக்கத்தை தெரிவித்தார். அவரோட ஸ்டைலில் தெரிவித்தார். தெரிவிக்கிறது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் அவரோட அரசியல் உரையாடலை கனகனகன்னு எடுத்து பேசினார். முதல் வாதங்கள் அப்போ வராரு, இப்போ வராரு, இதோ வந்துட்டார், அதோ வந்துட்டார் அப்படின்னு சொல்லி இது போய் பேசினாங்க. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் என்ன பேசினாங்க, முன்னெல்லாம் அரசியலுக்கு வந்துட்டா உடனே தூக்கி கொடுத்துருவாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. 2024 உடனே வெற்றி பெற்றுவாரா, இப்படிலாம் அவரோட வாதத்தில் முன் வச்சார். அந்த வாதம் உண்மையிலே சரியானது தான். ஏன்னா விஜய் ஆரம்பத்தில்
கட்சி ஓப்பன் பண்ணனே இவரெல்லாம் செயல்பட மாட்டார், ஏன்னா இவர் எம்ஜிஆரா அப்படின்ற மாதிரி எதிர்கட்சிகளாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், மற்ற கட்சிகள்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு பேச்சை முன் வச்சுட்டு இருந்தாங்க. ரெண்டாவது அவர் சொன்ன மாதிரியே வந்து ரெண்டாவது விஷயமா ரெண்டாவது வாதமும் என்ன வச்சாங்கன்னா, விஜய்க்கு வந்து அரசியல் தெரியாத, அவர் பேச தெரியுமா அப்படின்ற மாதிரி சொன்னார். அதையும் முறியடிச்சார். மூணாவது வாதம் என்ன வச்சாங்களா, அவங்க இந்த தொண்டர்களாக ஓட்டாக மாறுவாங்களா அப்படின்றது முன் வச்சாங்க. கண்டிப்பாக அது சந்தேகக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட போன மாநாடை விட இந்த மாநாட்டுக்கு நிறைய கூட்டங்கள் வந்து அலைமோதி இருக்குது. அது ஓட்டாக மாறுமான்றது கேள்விக்குரிய. ஆனால் அவங்களுக்கும் அந்த யதார்த்தம் புரியாமலாம் கிடையாது. விஜய் கட்சியினருக்கும் இல்லை விஜய் தொண்டர்களுக்கும் மாவட்ட செயலர்களுக்கும் அவங்களுக்கும் அந்த யதார்த்தம் புரியாமலாம் கிடையாது. எல்லாருக்கும் அந்த யதார்த்தம் புரிஞ்சுதான் ஒன்று தான். ஏன்னா இந்த யதார்த்தம் புரிந்தவர்கள் தான் அடுத்தடுத்த வேலைகளை செய்ய போகிறோம், 6 மாதத்தில் இருக்கிற வேலைகள் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றது தான் அவங்களோட வாதமாகவும் இருக்குது. ரொம்ப ப்ராக்டிக்கலாக, ரொம்ப யதார்த்தமாக நமக்கு என்ன வரும், என்ன தெரியல, என்ன தெரியாது, என்ன தெரியும் அப்படின்றத கட்சி இந்த மாநாட்டு மூலம் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப மிகைப்படுத்தியோ ரொம்ப போதாகரமாக்கியோ அப்படின்ற எந்த வார்த்தையும் பயன்படுத்தலை. நான் அதை செய்ய போகிறேன் அப்படின்ல எதுவுமே பேசவே இல்லை. அப்படி ஒரு வாதத்தை வந்து விஜய் முன் வச்சார். அடுத்த செகண்டாக வந்து மோடியை வந்து தாக்குனார். மோடியை வந்து நீட்டை வந்து நீங்கள் வந்து விளக்குறேன்னு சொல்லிங்க, கட்டாமல் அதை விளக்கிடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். அதே சமயம் வந்து மீனவர்களுக்கான உரிமை பிரச்சனை நிறைய இருக்குது, அதுக்கு குரல் கொடுங்க, கச்சத்தீவை மீட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரியான வார்த்தைகளை வச்சார். உண்மையிலே அது வரவேற்க வேண்டிய விஷயங்கள் தான். ஏன்னா கச்சத்தீவு வந்து தமிழர்களோடது. கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமாக 50 பல வருஷமாகவே வந்து அது இலங்கை இராணுவத்தால் அது அபகரிக்கப்பட்டுள்ளது. அதுக்கு உண்மையிலே குரல் எழுப்புனது வரவேற்க வேண்டிய விஷயம் தான். ஏன்னா மீனவர்கள் தொடர்ச்சியாக சுட்டுக் கொள்கிறாங்க. அப்போது அதுக்கான எதிராக விஜய் குரல் கொடுத்தது கண்டிப்பாக அது ஒரு கவனிக்கத்தக்க விஷயங்களாக இருக்கும். அதே போல் இந்த மாதிரியான விவாதங்கள் வைக்கும் போது தாவேக்கள் இருக்க தொண்டர்களும் இதை புரிஞ்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிப்பாங்க. அது ஒரு அரசியல் விவாத பொருளாகவும் மாறும். அதோட கோரிக்கையும் அழுத்தங்களும் மாறுன்றது வரவேற்க வேண்டிய விஷயங்களாக தான் இருக்குது. அப்புறம் மோடிஜியை வந்து பாசிசம் வந்து எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி முன் வச்சார். ஏன்னா எல்லாமே இன்றைக்கி மத அரசியலாக தான் இருக்குது. எந்த அளவிலும் ஒரு கடுகளவு கூட நாங்கள் பாஜக வந்து ஒரு சின்ன இதில் கூட ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் ஒரு சந்தேகம் இருந்துச்சு. என்னென்னா பாஜக வந்து மென்மையாக விமர்சனம் பண்ணுறாரு, பாஜக வந்து கராராக பேச மாட்டேன்றது அப்படின்ற விஷயம். ஆனால் எடுத்தோடனே திமுக அவர் எடுத்தோடனே விமர்சனம் பண்ணவே இல்லை. எடுத்த உடனே வந்து பாஜகவை தான் விமர்சனம் பண்ணார். அதுவும் உண்மையிலே அது ஒரு நம்பிக்கைக்குரியான விவாதங்களும் கூட. ஏன்னா இன்னைக்கு வந்து மையப்பொருளே பாஜக எதுக்குறதா இல்லையா அப்படின்றது தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது பாஜக அட்டாக் பண்ணது உண்மையிலே அருமையான விஷயங்களாக தான் இருந்தது. அதே சமயம் விஜயகாந்தை வந்து ஆதரித்து பேசினார். எம்ஜிஆரோட ஸ்டாண்ட் என்ன, அவரோட இது என்ன அப்படின்ற மாதிரி பேசினார். ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஊடகங்கள் மத்தியிலாக இருக்கட்டும், இல்லை அரசியல் விமர்சகர்கள் மத்தியிலாக இருக்கட்டும், விஜய் வந்து அதிமுக ஓட் பேங்கை வந்து டார்கெட் பண்ணுறாரா அப்படின்ற மாதிரி கேள்விகள் இருந்துச்சு. ஏன்னா விக்கிரவாண்டி தேர்தலில் விக்கிரவாண்டி மாநாட்டில் அப்படி ஒரு விவாதத்தை வைக்கவே இல்லை. ஆனால் இன்றைக்கி எம்ஜிஆர் நம்ம பேனர்களில் வைக்கிறதா இருக்கட்டும், இது கூட வந்து எடப்பாடி பழனிசாமி கண்டிச்சிருந்தார். அதே சமயம் எம்ஜிஆரோட ஓட் பேங்கை வந்து ஒரு ஒரு போலரைசேஷன் பண்ணுறதுக்காக எம்ஜிஆரை வந்து அவர் எப்படி வந்தார், எந்த மாதிரி வந்தார் அப்படின்ற விவாதங்கள் வச்சது உண்மையிலே நல்ல அற்புதமான விஷயமா இருந்துச்சு. உண்மையிலே இது அதிமுக மத்தியில் ஒரு அதிருப்தியையும் ஒரு பயத்தையும் ஏற்படுத்தியிருக்கோம் அப்படின்றது தான் இங்கே கூட இருக்க யதார்த்த உண்மையும் கூட. ஏன்னா எம்ஜிஆர் வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட 13-15 வருஷமாக 3 டைம் வந்து ஆட்சியில் இருந்தார். எதிர்கட்சிகளே வந்து ஜெயிக்கவே விடலை அப்படின்றத அவர் சொன்னது மிக 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 முக்கியமான பாயிண்ட்டும் கூட. சேம் டைம் வந்து இன்னொரு விஷயம் என்ன பேசினாருன்னா, அடுத்துதான் திமுக பக்கம் வந்தார். திமுக இன்றைய இருக்கிற அரசியலை என்னவா பண்ணிட்டு இருக்காங்க, ஏன்னா அவங்க பாசிசன்றீங்க, நீங்கள் இதுன்றீங்க, அப்போது நீங்கள் வந்து மறைமுகமாக கூட்டணி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி இதை வச்சார். ஆனால் திமுக வந்து அவர் பெருசாக ஒரு டார்கெட் பண்ணியோ ஒரு விவாதம் பண்ணலையோ அப்படின்ற ஒரு மக்கள் மத்தியிலையோ ஊடக மத்தியிலையோ அப்படி ஒரு பாயிண்ட் போயிட்டு இருந்துச்சு. உடனே வந்து ஸ்டாலின் அங்கிள் அப்படின்ற மாதிரி ஒரு வாதத்தை எடுத்தார். ஸ்டாலின் அங்கிள் இதை செய்வீங்களா, ஸ்டாலின் அங்கிள் மக்களுக்கு இது மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது, அதை செய்வீங்களா அப்படின்றத அவர் ஸ்டாலின் கண்டிப்பாக அது வந்து, ஏன்னா திமுக வந்து விக்கிரவாண்டி மாநாட்டிலிருந்து அஜித்குமார் இறக்கும் போது இவர் விஜய் தரப்புலேருந்து நிறைய விவாதங்களை வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ கூட அவர் எதுவும் விமர்சனம் பண்ணவே இல்லை. கீழே இருக்கிற அமைச்சர்கள் தான், சேகர் பாபாவாக இருக்கட்டும், ஏவா வேலா இருக்கட்டும், கே நேராக இருக்கட்டும், இந்த மாதிரி ஆட்கள் தான் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் ஸ்டாலின் அங்கிள்னு சொல்லிட்டு அவர் வச்ச விமர்சனங்கள்லாம் கண்டிப்பாக திமுக மத்தியில் ஒரு அதிருப்தியும் சலசலத்தையும் ஏற்படுத்தியிருக்கும். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 1-2 மணி நேரங்களில் அவங்க கடுமையான விமர்சனத்தை வைப்பாங்க அப்படின்றது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. சேம் டைம் இன்னொன்று என்ன சொன்னார்னா, தாவேகாவும் திமுக தான் இந்த 2026 தேர்தல் அப்படின்ற நிலைமைகளை அவர் சொல்லிட்டு இருந்தார். ஏன்னா மாநாட்டோட நிலைமைகளாக இருக்கட்டும், கூட்டங்கள் சேர்ந்ததாக இருக்கட்டும்,
உண்மையிலே அந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தை தான் மக்கள் மத்தியில் கொடுக்கும் அப்படின்றது தான் இதோட மாநாட்டோட குறிப்பான விஷயங்களாகவும் இருக்குது. லாஸ்ட் டைம் திமுக இந்த மாதிரி பண்ணுது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார். அதே சமயம் மதுரையோட மதுரையோட மக்களோட விஷயங்களையும் சொன்னார். சொன்ன பின்னாடி இன்னொரு ஒரு சூப்பரான ஒரு விஷயத்த என்ன சொன்னாருன்னா, நான் வேட்பாளரை அறிவிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். எனக்கே ஒரு ஷாக் ஆயிடுச்சு. நான் வந்து மதுரை கிழக்கு மாவட்டத்தில் விஜய் தான் நிற்க போகிறார், ஓ அப்படிதான் விஜய் தானா அப்படின்ற மாதிரி எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. அப்புறம் எல்லா தொகுதியிலும் விஜய் போன்ற ஆட்கள் தான் நிற்க போகிறாங்க, எனக்கு போகிறதா நினச்சி நீங்கள் எல்லாருக்கும் போடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். அதே போல் நாங்கள் வந்து கட்சியை ஓப்பன் பண்ணிட்டு மக்கள்கிட்ட போல, மக்கள்கிட்ட போயிட்டு தான் வந்து கட்சியை ஓப்பன் பண்ணியிருக்கேன், அடித்தளத்தை உருவாக்கிட்டு தான் பண்ணியிருக்கேன்ற மாதிரி விஜய் வந்து இந்த விஷயத்தில் ரொம்ப யதார்த்தமாக பேசினார். ரொம்ப சில விவாதங்கள் வந்து மிகையாக இருந்தாலும் அது ரசிக்கக்கூடியதாக தான் இருந்தது அப்படின்றது தான் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல அவர் விக்கிரவாண்டி மாநாட்டிலையும் இதுக்கு பேசுகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நான் விக்கிரவாண்டி மாநாட்டில் பேசின விஷயங்கள் இதில் இல்லை அப்படின்றது தான் இது இருக்குது. அதே சமயம் சீமானை வந்து விமர்சனம் பண்ணுவார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. ஏன்னா கடந்த ஒரு 3 நாட்களாகவே சீமான் வந்து விஜய் அட்டாக் பண்ணி பேசிட்டே இருக்காரு. அந்த இடத்துல சீமானை பற்றி விவாதிக்கலையோ பேசலையோ அப்படின்ற ஒரு சின்ன ஒரு இது இருந்தது. ஏன்னா சீமான் இந்த விஷயங்களில் தாக்கப்படுறாருன்னும் போது சீமானுக்கு எதிராக அவர் கவுண்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்றது தான் பல தொண்டர்களோட கோரிக்கை கூட இருக்கலாம். ஏன்னா மாநாட்டு திடல்லே வந்து எல்லா தொண்டர்களும் வந்து சீமானுக்கு எதிராக பேசுனதாக இருக்கட்டும், அவருக்கு வந்து எதிராக கோஷம் போட்டதாக இருக்கட்டும், இப்படி பல்வேறு இதாக இருந்தது. ஏன்னா இப்போ கூட பார்த்தீங்கன்னா சீமான் வந்து காலையிலே ப்ரெஸ் மீட்டில் வந்து விஜய் வந்து அடித்து பேசிட்டு இருந்தார். அப்படி சீமானுக்கு எதிராக என்ன கவுண்டர் பண்ணியிருந்தா இன்னும் பெட்டராக வந்திருக்கும் அப்படின்றதான் இருக்குது. மற்றபடி விஜய் பேசின விஷயங்கள்லேருந்து பார்க்கும்போது இது 2026 தேர்தல் மற்றும் எல்லா மக்கள் மத்தியிலும் இது ஒரு அதிருப்தியையும் அதிர்வலையும் ஏற்படுத்திக்கிறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக வந்து திமுகவுக்கு ஒரு அச்சத்தையும் பயத்தையும் ஊட்டியிருக்கும் அப்படின்றது தான் நம்மளோட பார்வையாக இருக்குது. கண்டிப்பாக அங்கே இருக்கிற ஓட் பேங்க் வந்து, ஏன்னா இங்கிருந்த தாவேக்கால இருந்த அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் எல்லா கட்சியினரும் இருப்பாங்க. ஆனால் திமுகவுக்கு ஏன்னா யங்ஸ்டர்ஸ் ஓட் ரொம்ப முக்கியமானது இருக்குல்ல, அப்படி யங்ஸ்டர்ஸ் ஓட்டை வந்து இவர் கவர் பண்ணுறதுக்கான எல்லா விவாதமும் வச்சுட்டாரு அப்படின்றதா இருக்குது. அடுத்தடுத்த நான் வந்து உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாரு. இனிமேல் எனக்கு எந்த வேலையும் கிடையாது, உங்களை சந்திக்கிறது தான் வேலை, இனிமேல் உங்ககிட்ட இருக்கிறது தான் வேலை அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாரு. உண்மையிலே அவர் அவ்வளோதான், நான் எல்லாம் தயாராகிட்டேன். ஏன்னா இவரை பற்றின ஒரு ஸ்பெக்குலேஷன் நிறைய இருந்துச்சு, ஊகங்கள் நிறைய இருந்துச்சு. வந்து என்னென்னா அவ்வளோதான் 2026 நிச்சு இவர் தோத்துருச்சேன்னா கண்டிப்பாக போயிடுவார், கண்டிப்பாக திரும்பவும் சினிமா நடிக்கவே போயிடுவார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படிலாம் கிடையாது, இனிமேல் இதுதான் எனக்கு வேலை அப்படின்ற மாதிரி சொன்னார். அதே சமயம் அவங்க அப்பா அம்மா வந்து அவங்க ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக வந்து வரவேற்றதாக இருக்கட்டும், இவருக்கு ரேம்பாக்கு போயிட்டு வந்தோடனே ரொம்ப அழுகிற மாதிரி ஒரு எமோஷனலானதாக இருக்கட்டும், அவர் ரொம்ப நெகிழ்ந்துட்டார் இந்த கூட்டத்தை பார்த்து அப்படின்றது தான் நம்மளோட பார்வையாக இருக்குது. இதே மாதிரி அடுத்தடுத்த கூட்டங்களிலும் இன்னும் கூடுதலான அரசியல் விவரங்களையும் மக்கள் பிரச்சனையும் பேசணும். ஏன்னா ரித்தன்யா மேட்டராக இருக்கட்டும், கவின்குமார் மேட்டராக இருக்கட்டும், இதெல்லாம் அவருக்கு குரல் கொடுக்கல. ஆனால் ஒருவேளை கொள்கையாக இருக்குமோ, ஏன்னா கூட்டங்கள் நெரிசல் கருதி வெயிலால் கருதி இதை சொல்லாமல் இருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியுது. மற்றபடி இந்த மாநாட்டுக்கான எல்லா விஷயமும் அற்புதமாக இருந்துச்சு. கண்டிப்பாக 2026 எல்லா அரசியல் தலைவர்கள் மத்தியிலையும் குறிப்பாக வந்து பாஜக மத்தியில் இது பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்குன்றது தான் இந்த மாநாட்டோட பின்னணியாக இருக்குது. மற்றொரு பேர் சந்திப்போம். வணக்கம்.